நீதிமான்களின் வாழ்க்கை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி முதலாவது ஆரம்பித்தோம். இப்போ நீதிமான்களுடைய பாதை இதை பற்றி நம்ம பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அது எப்படி என்றால், இந்த பாதை நீங்கள் இருக்கிற நிலையில் இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும், முன்னேற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே தேவனை பற்றி முழுவதுமே நம்ம அறிந்து கொண்டவர்களாக நாம் ரட்சிக்கப்படவில்லை. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு தேவனை பற்றி எவ்வளவு தெரிந்திருக்கும் என்றால், ஒரு குறைந்த அளவு மட்டுமே நமக்கு தெரிந்திருக்கும். எல்லாமே அன்றைக்கே எல்லாம் தெரிஞ்சவங்க தான் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொன்னால் யாருமே ரட்சிக்கப்பட முடியாது. அன்றைக்கு ரட்சிப்புக்காக நாம் தேவனை எப்படி விசுவாசித்தோமோ அது மட்டும்தான் நாம் அறிந்து வைத்திருந்தோம். ஆனால் நாளாக நாளாக நம்ம அதே வெளிச்சத்தில் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. நாளாக நாளாக தேவனை குறித்த ஒரு வெளிச்சம், தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு அதிகமாக வேண்டும். அநேக நேரத்தில் பாருங்கள், இன்றைக்கு விசுவாசிகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, என்று ரட்சிக்கப்பட்ட போது தேவனை நாம் எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருந்தோமோ அந்த அளவு தான் இன்றைக்கும் சில பேருக்கு இருக்குது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நாளாக நாளாக தேவனை பற்றிய வெளிச்சம் நமக்கு அதிகமாகி கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கி சில பேர்லாம் பாருங்கள், அன்றைக்கு எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறாங்களோ அதே அளவு தான் இன்றைக்கும் தேவனை பற்றி தெரிந்து அந்த அளவிலேயே, அந்த அறிவிலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்லப்போனால் அந்த அறிவிலேயே நம்ம எப்படி இருக்கிறோம்னா, இன்னும் தேவனை பற்றி அறிந்து கொள்ள வாழ்க்கை பிரகாசமாகி கொண்டே இருக்கும். அப்போ தேவனை குறித்த ஒரு வெளிச்சம் நமக்கு கிடைக்க நம்முடைய வாழ்விலே முன்னேற்றமும் அதிகமாகி கொண்டே இருக்கும். அப்படியே இருந்த நிலைமையில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். அப்படியே இருக்க மாட்டீர்கள். தேவன் நமக்காக ஆயத்தம் செய்து வைத்த காரியங்கள் ஏராளம் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்குது. எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மனுபுத்திரருக்கு முன்பாகவும் நம்புகிற உமக்கு பயந்தவர்களுக்கும், மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க ஆரம்பிக்கும். எவ்வளவு பெருசு! அப்போ என்ன சொல்கிறார் சங்கீதக்காரன்? தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. ஆனால் அவ்வளவற்றை நம்ம எடுத்து பயன்படுத்தணுமா என்று பார்க்கும்போது இன்றைக்கி என்னை கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். தேவன் நமக்காக அவ்வளவு ஆயத்தம் செஞ்சுருக்கிறாரு. எல்லாவற்றையும் நம்ம ருசிச்சிருக்கிறோமா, அதை அனுபவித்திருக்கிறோமா, அதை எடுத்து கொண்டிருக்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏனென்றால் கிறிஸ்தவத்தில் அதிகமாக இது போதும் போதும் போதும், இது போதும், அதிகம் ஆசைப்படாத, இது போதும், உனக்கு எதுக்கு, இந்த மாதிரிலாம் அடிக்கடி நம்மளை கேட்டே சொல்லியே என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நம்முடைய மனநிலையை ரொம்ப கீழே கொண்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. சங்கீதக்காரன் கேட்டிங்கன்னா, எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. வேதத்தில் ஒரு இடத்துல போடப்பட்டிருக்குது, அவைகள் கடற்கரை மணலை பார்க்கலும் அதிகம் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ இவைகள் எல்லாவற்றையுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக, நோக்கமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்விலே தேவனை குறித்த ஒரு வெளிச்சம், தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியத்தை குறித்த வெளிச்சம் அதிகமாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் பிரயாணம் அது வேகமாக போய்கொண்டே இருக்கும். எந்த இடத்துல ஸ்டக் ஆகாது, எந்த இடத்துல நிற்காது, தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறவில்லை என்றால் அங்கே அதிருப்தி தான் உண்டாக ஆரம்பிக்கும். நான் அடிக்கடி சொல்கிறது போல், எந்த குழந்தை பிறந்தாலும் பிறந்த குழந்தையாகவே இருப்பது யாருக்கும் பிடிக்காது. பிள்ளைங்க வளர அந்தந்த வயசில் அதனுடைய முதிர்ச்சியை பார்க்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார்கள். பிள்ளைங்களுடைய முதிர்ச்சியை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைங்க ஒரு ஸ்டெப் எடுத்து தன்னுடைய பிறந்ததுலேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என் குழந்தை பிறந்ததுலேருந்து என்னைக்கு பிள்ளை குப்புற படுக்குதோ அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் பிள்ளை இப்படி குப்புற போயிடுச்சு, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைங்க பேசும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைங்க நம்மளுடைய உறவு முறைகளை சொல்லி கூப்பிடும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஆனால் இது ஒன்றுமே நடக்கலை அப்படி என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு அவமானம், எவ்வளவு வெட்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதே போல் தான் கிறிஸ்தவ வாழ்விலே கூட நாம் அப்படியே இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. நாம் முன்னேற வேண்டும். முன்னேறவில்லை என்றால் அதிருப்தி தான் உண்டாக ஆரம்பிக்கும். பொருளாதார வாழ்வு என்று வரும்போது இன்றைக்கெல்லாம் நம்மளுடைய லைஃப்பை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா யோசித்து தான் நம்ம செலவு பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். யாரோ டக்குன்னு போகிறோம், கடைக்கு போனோன்னுமே எல்லோரும் பாருங்கள், என்றைக்கு ஆடி வரும்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்? ஆடி தள்ளுபடி, ஆடி தள்ளுபடிக்கு இந்த கடைக்கு போயிடணும், அந்த கடைக்கு போகணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். எல்லாருடைய எண்ணம் பாருங்கள், என்னைக்காவது ஆடி வரத்துக்கு முன்னாடியே நம்ம போய் எந்த கடையில் போந்தாலும் எதையுமே நம்ம ஆசைப்பட்டதை வாங்கக்கூடிய நிலைமையில் இங்கே இருக்கிற யாரும் இல்லை. ஆனால் இந்த நிலைமை தொடரக்கூடாது, நீடிக்கக்கூடாது. நீங்கள் எந்த நேரத்தில் கடைக்கு போனாலும் உங்களுக்கு விருப்பமான ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நீங்கள் விருப்பமான உணவாக இருக்கட்டும், விருப்பமான எந்த ஒரு காரியத்தையும் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ளாக உருவாக்க வேண்டும். என்னங்க, இன்றைக்கெல்லாம் நம்ம போகும்போது ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கும், ஆனால் டேக்கை தூக்கி பார்ப்போம். இது டூ மச்சாக இருக்குது, இது வச்சுருவோம், இது வேண்டாம், ரொம்ப எவ்வளோ 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 விலை குறைவாக இருக்குது, அதை பார்ப்போம், அதை எடுப்போம். எப்போதுமே பாருங்க, நம்முடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, எந்த இடத்துல பண்ணணும் முதல்ல இதை தான் பார்க்குறதுங்க. டேக், விலை பட்டியல், எவ்வளோ விலை போட்டுக்கிறாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வாழும்போது விலை பட்டியல், எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குது, அவ்வளோதான் எடுக்க போகிறேன், அவ்வளோதான். இந்த டிசைன் பிடிச்சிருக்குது, எடுக்க போகிறேன். விலை எவ்வளவு, விலையெல்லாம் கேட்காதீங்க, எவ்வளோ விலையானாலும் என்னால் கொடுக்க முடியும் என்ற நிலைமை உருவாக வேண்டும். ஆமென். இன்றைக்கி நம்ம எல்லோரும் அப்படி தான் ஆடி தள்ளுபடிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஆனால் எப்போதுமே இதே நிலைமையில் இருக்காதீர்கள் என்று சொல்ல வருகிறோம். எப்போதுமே டேக் பார்த்து தான் நம்ம எந்த ஒரு பொருளையும் வாங்குகிற ஒரு நிலைமையில் இருந்தோம். ஆனால் எப்போதுமே அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சுச்சுங்களா என்ன சொல்லிகிட்டு இருக்கிறேன்னு? எப்போதுமே சந்தைக்கு போனாலே மனநிலைன்னா 7 மணிக்கு மேலே போகலாம். ஏன் 7 மணிக்கு மேலே போகலாம்? மனநிலையே செட் பண்ணி வச்சுருக்கிறோம். என்ன செட் பண்ணி, அப்போ தான் க்ளோஸ் பண்ணுற டைம், போகிற நேரத்தில் எல்லாத்தையும் அது இது நம்ம தள்ளி விட்டு போயிடுவான். அப்போ தான் கூறு ஒரு 4 மணிக்கெல்லாம் போனால் கூறு கம்மியாக இருக்கும். ஒரு 6 மணிக்கு மேலே போனால் கூறு நிறையா இருக்கும். போனால் அள்ளி போட்டுட்டு வந்துடலாம். சில இதில் அள்ளி போட்டு அப்படி தான் பாருங்கள், ஒரு டைமு கத்திரிக்காய் நிறையா போட்டுரும், வீட்டில் அள்ளிட்டு வந்தால் அவ்வளோ சொத்தை ஃபுல்லாக திட்டு இதை போய் இதுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னு இப்போல்லாம் பாருங்கள் 7 மணிக்கு மேலே போகிறது கிடையாது. இப்போல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே போய் நல்ல பழமாக, நல்ல காயாக, நல்லா இதாக வெளிச்சம் இருக்கும் போதே நல்லா பார்த்து வாங்கக்கூடிய ஒரு நிலைமை. நான் சொல்கிறேன், எப்போதுமே நம்ம ஒரு பின்தங்கிய நிலைமையில் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்விலே முன்னேற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று பார்க்கிறோம். தேவன் வர வர விருத்திகளை வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வு ஏதேன் தோட்டமாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. பிக்கலும் புடுங்கலும் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்விலே நம்ம ஆரம்பித்த இடத்துலையே நாம் திரும்ப இருக்கக்கூடாது. நிறைய கிறிஸ்தவங்க எங்கே ஆரம்பித்தாங்களோ அங்கே தான் இருக்கிறாங்க, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதே நேரத்தில் அவங்கள பார்க்கும்போது நொந்துக்கிறாங்க. என்னங்க நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், பைபிள் படிக்கிறோம், ஒரு முன்னேற்றம் இல்லை, அப்படியே தானே இருக்கிறோம். நிறைய பேர், சில பேர்லாம் பாருங்கள், இயேசுவை விட்டு நிறைய பேர் பின்வாங்கி போயிருப்பாங்க, ரொம்ப தூரமாக இருப்பாங்க, சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. அவங்கள போய் நீ கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என்னங்க நாங்கள் சர்ச்சுக்கு வந்து என்னங்க சாதித்தோம், அப்படியே தானங்க இருக்கிறோம், ஒரு முன்னேற்றமும் இல்லையே. இருந்த இடத்துல தானே இருக்கும், இருந்த நிலைமையில தானே இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இங்கே இருக்கிற யாருமே நீங்கள் இருந்த இடத்துல இருப்பதோ, இருந்த நிலைமையில் இருப்பதோ கர்த்தருடைய திட்டம் அல்ல. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல அவனுடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இப்படி வாழ்வதற்காக தான் தேவன் உங்களே என்னை அழைத்திருக்கிறார். ஏதோ கஞ்சத்தனத்தில் வாழ்கிறதுக்கும் பிசினித்தனத்தில் வாழ்வதற்கும் தேவன் நம்மை அழைக்கவில்லை. யோசித்து செலவு பண்ணுற நிலைமையில் வாழும்படிக்கு அழைக்கல. ஒருவேளை இப்போ வாழ்ந்துட்டு இருக்கலாம், ஆனால் இதல்ல கர்த்தர் உங்களுக்காக வைத்த வாழ்வு. உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற வாழ்வு அது நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கின்ற வாழ்வு. பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும், சரீர பிரகாரமான சுகத்தில் முன்னேற வேண்டும், குடும்ப வாழ்வில் முன்னேற வேண்டும், பொருளாதார மெட்டீரியல் காரியத்தில் முன்னேறணும், ஆவிக்குரிய காரியத்தில் முன்னேறணும், ஆன்மீக காரியத்தில் முன்னேற வேண்டும். எந்த பக்கம் திரும்பினாலும் உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். சில சொல்லுவாங்க, இத்தனை கடை வச்சுருக்கிறேங்க,
இந்த கடையில் மட்டும் டல்லாக வியாபாரம் ஓடும். அப்படி கிடையாது. நீங்கள் எத்தனை கடை ஆரம்பித்தாலும் அத்தனை கடையிலும் உங்களுடைய வெற்றி, உங்களுடைய அமௌண்ட்டு, உங்களுடைய வருமானம் சொல்லணும். நான் ஆரம்பித்த 10 கடையாக இருக்கட்டும், 15 கடையாக இருக்கட்டும், 20 கடையாக இருக்கட்டும், 20 கடையிலையும் அமோக வருமானம் வந்து கொண்டிருக்கிறதுன்னு தான் சொல்ல வேண்டும். கம்மியாக தான் வருது. சில பேருக்கெலாம் வந்து எங்களை விட்டுருக்க, நாங்கள் இப்படியே வாழ்ந்துட்டு இப்படியே போயிடுறோன்னு மாதிரி தான் தெரியுது. இல்லை, தேவன் விடுறது கிடையாது. தேவன் உங்கள் மேலே ஆசை வச்சிருக்கிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த முன்னேற்றத்திற்கான சில விதிமுறைகள், சில படிகளை பற்றி தான் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் முதல் படி விசுவாசம் அதிகமாக வேண்டும் என்று சொல்லி. ரட்சிக்கப்பட்ட புதுசில் இருந்த விசுவாசம் பத்தாது, நாளுக்கு நாள் இந்த விசுவாசம் அதிகமாக வேண்டும். இரண்டாவது, மனப்பான்மை மாற வேண்டும். உங்களை குறித்த மனப்பான்மை மாற வேண்டும், தேவனை குறித்த ஒரு மனப்பான்மை மாற வேண்டும், மற்றவர்களை குறித்த ஒரு மனப்பான்மையெல்லாம் மாற வேண்டும். மூன்றாவது, புதிய யுக்திகள் அவசியம் என்று பார்த்தோம். நான்காவது, தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு ஒவ்வொரு நாளும் புதிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆரம்பிக்கும்போது சொல்லலையா, ஆரம்பத்தில் என்ன வெளிப்பாடு, அந்த வெளிப்பாடோடயே இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் தேவனை குறித்த வெளிப்பாடு நம்முடைய வாழ்விலே அதிகமாகி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். முதலாவது விசுவாசம் அதிகமாகணும். ரெண்டாவது, மனப்பான்மை மாற வேண்டும். இந்த மனப்பான்மையில் தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் இது கிறிஸ்தவ வாழ்வுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. எப்படி விசுவாசம் அவசியமோ அதே போல் நம்முடைய மனம் அவசியம். வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு, ஒரு மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்கள், ஒரு மனிதனுடைய இருதயத்தின் யோசனைகள், ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே சொல்லுங்கள், அப்படியே அவன் இருக்கிறான். சொல்லுங்கள், அப்படியே அவன் இருக்கிறான். கவனிங்க, வேதம் சொல்லுது, ஒரு மனிதன் இருதயத்தின் எண்ணங்கள், யோசனைகள், அவன் என்ன யோசிக்கிறானோ அப்படியே அவன் இருப்பான். அவன் என்ன சிந்திக்கிறானோ அப்படியே அவன் இருப்பான். அவன் என்ன யோசிக்கிறானோ அப்படியே அவன் இருப்பான். ஆகதான் எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு எண்ணத்தில் வந்து ஒரு புதிய காரியத்தை மனநிலை மாறாமல் நீங்கள் அப்படியே இருப்பீர்கள் என்றால் அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லவே இல்லை. நாளுக்கு நாள் நம்முடைய மனநிலை மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவேதான் வேதத்தில் பார்த்தோம். யோசுவா புஸ்தகம் போவோம். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா எடுத்துக்கங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8ஆம் வசனம். தேவன் யோசுவாவுக்கு கற்றுக் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு பாடம், மிகப்பெரிய வெற்றியின் விதிகள், வெற்றியின் படிகள் என்ன என்று பார்த்தோம் என்றால் 7ஆம் வசனத்தில் படிக்கிறேன். என் தாசனாகிய மோசே, உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. பாருங்கள், சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக் கொடுக்குறார், வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குறார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாங்கன்னா அப்படியே வாயில் அப்படி கம் போட்டு ஒட்டிக்க சொல்கிறாரா? இந்த பைபிளை தூக்கிட்டு இல்லை வசனத்தை எடுத்து வாயில் ஒட்டிக்க சொல்கிறாரா? பிரியாதிருப்பதாங்கன்னா இல்லைங்க, ஆண்டவர் சொல்லிட்டாருங்க பிரியாதிருப்பாகவே எப்போதுமே என் வாயோடையே பைபிளை வச்சிருப்பேன்னு சொல்கிறதுக்காக சொல்லப்பட்டதா? அப்படி இல்லை. இதில் இருக்கிற வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும். அதான் சொல்கிறேன். என்ன அது பிரியாதிருப்பதாக என்று சொல்கிறது எப்படி? அடுத்தது வழிமுறை, அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறார், அதுக்கு விளக்கத்தை சொல்கிறார். இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. பாருங்கள், மனதில் தியானம் என்பது என்ன? மனதில் உருவாக்குற ஒரு காரியம். மனதில் அதை தியானம் என்றால் அதை அசை போடு. எப்படி போன வாரத்தை ஒரு மாடு லபக்குன்னு சாப்பிட்டுட்டு ஓரமாக உட்காந்து மெதுவாக அசை போடுற மாதிரி தேவனுடைய வார்த்தை இங்கே வேகத்தில் 1 மணி நேரத்தில் எவ்வளோ கேட்க முடியுமோ அவ்வளோ கேட்குறீங்க. கேட்டுட்டு என்ன பண்ணணும்னா வீட்டில் உட்காந்தோ வெளியே போகும்போதோ வரும்போதோ நீங்கள் உட்காந்துருக்கும் போதோ என்ன பேசுனாங்க, கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தையை கொடுத்தார், இன்றைக்கி என்ன தேவன் என்னோட பேசினார் என்கிற காரியத்தை அசை போட வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் என்ன பேசினார், இன்றைக்கி என்னோட என்ன இடைப்பட்டார், இன்றைக்கி எனக்கு கொடுத்த தேவனுடைய தூது என்ன, இன்றைக்கி என்னை கர்த்தர் கொடுத்த மன்னா என்ன, அதை என்ன பண்ணணும், யோசிக்கணும், சிந்திக்க வேண்டும். நான் சொல்கிறேன், நீங்கள் மட்டும் இந்த பழக்கத்தை உங்கள் வாழ்வில் வைத்திருப்பீர்கள் என்றால், இங்கே கேட்கப்படுகின்ற கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில தியானம் செய்வீர்கள் என்றால், இன்றைக்கி என்ன வார்த்தை கிடைச்சிது, இன்றைக்கி என்ன வார்த்தை பெற்றுக்கொண்டோம், அதை நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்வில் தியானிப்பீர்கள் என்றால்
கர்த்தர் சொல்கிறாரு அப்பொழுது. சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்க அப்பொழுது. புரிஞ்சுச்சிங்களா என்ன சொல்கிறேன்னு? என்னன்னா எப்போதுமே வேதத்தை படிப்பதாக இருந்தாலும் வேதத்தை கேட்பதாக இப்போ இங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதாக இருந்தாலும் ஒரு வேலை இருக்குது. என்ன வேலைன்னா அப்படியே மறந்துட்டு போகிற வேலை கிடையாது. இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. நீ கர்த்தர் பேசினார், என்னோடு என்ன இடைப்பட்டார், என்ன என்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறாரு, என் வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதாரத்துக்கும் தேவன் என்ன வழியை வச்சிருக்கிறார், அதில் என்ன செய்ய போகிறாரு, என் வாழ்க்கையில் இருக்கின்ற இல்லாமைக்கு கர்த்தர் என்ன வழியை வச்சிருக்கிறார், என் வாழ்க்கையில் சுகவீனமாக இருக்கிறேன், பலவீனமாக இருக்கிறேன், இதில் கர்த்தர் என்ன வார்த்தையை வைத்திருக்கிறார் என்றெல்லாம் உங்கள் வாழ்விலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க அப்பொழுது. சொல்லுங்கள் அப்பொழுது. புரிஞ்சுங்களா? எப்போனா அப்பொழுது. எப்பொழுது? தியானிக்கும் போது. எப்போல்லாம் என்ன கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார், இன்றைக்கி என்ன வார்த்தையை பேசினார், அதை தியானிக்க 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 அப்பொழுது நீ. சொல்லுங்கள் நீ. கவனிச்சிங்களா? நீங்கள் நினச்சா நீங்கள் தான். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கு பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். குட் சக்ஸஸ் அண்ட் குட் ப்ராஸ்பர். நல்ல வெற்றியும் நல்ல செழிப்பும். நம்முடைய சபையை விட்டு இந்த நீங்காது. நானும் இந்த நிப்பாட்டினார் பார்த்தா ஏதோ ஒரு கோணத்தில் அப்படி உள்ளே வந்துடுது. என்ன உள்ளே வந்துடுது? செழிப்பு உள்ளே வந்துடுது, பொருளாதார ஆசீர்வாதம் உள்ளே வந்துடுது. எல்லாம் சுற்றி எப்படி பார்த்தாலும் எப்படி சொல்கிறாங்க, எப்படி அடித்தாலும் இதாக தாங்க வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்பொழுது இதை நினச்சிக்கிட்டு இருந்தியானா, இதை யோசிச்சுக்கிட்டு இருந்தியானா, இதில் தியானமாக இருந்தா என்றால் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். தமிழில் வாய்க்க பண்ணுவாய் புத்திமான்றதுனால சில விஷயத்தை அன்றைய காலகட்டத்தில் இருந்த மக்களுக்கு நல்லா புரியும். இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு என்ன சொல்லணும், இதற்கு ஆங்கில பதிப்பு குட் சக்ஸஸ். வாய்க்க பண்ணுவாய். வாய்க்க பண்ணுவாய் என்பதற்கு ப்ராஸ்பர், குட் ப்ராஸ்பரிட்டி, நல்ல வெற்றி. புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்பதற்கு குட் சக்ஸஸ், நல்ல வெற்றி, நல்ல செழிப்பு. சொல்லுங்கள் நல்ல செழிப்பு, நல்ல வெற்றி. ஆமென். ஏன் சொல்கிறேன்னா கெட்ட செழிப்பு இருக்குது, கெட்ட வெற்றிகள் இருக்குது. தப்பான விதத்தில் வரக்கூடிய வருமானங்களும் இருக்கின்றது, உயர்வும் இருக்கின்றது, ஆசீர்வாதம் முன்னேற்றமும் இருக்குது தப்பான விதத்தில். உலகம் எப்போதும் பார்த்திங்கன்னா முன்னேறுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு பல தப்பான ஐடியாக்களை கொடுக்கும். நீ மேலே வரணுமா, உனக்கு மேலே இருக்கணும், எப்படியாவது பிடிச்சி அடித்து கீழே சாலிச்சிட்டு அப்போ அவன் இடத்துக்கு நீ வா, அவனை எப்படிலாம் கீழே தள்ளுன்ற முறையை பாரு, எங்கே அவன் வீக்னஸாக இருக்கிறான், எங்கே அவன் ரொம்ப பலவீனமாக இருக்கிறான், அந்த இடத்த பாரு, அந்த இடத்த பார்த்து அவனை தாக்கிட்டேன்னா அவன் கீழே விழுந்துருவான். அவன் பலவீனம் என்ன, அதை பார்த்து அடி அப்படின்வாங்க. உலகத்தில் இருக்கின்ற முறைகளெல்லாம் மேலே வருவதற்கு தப்பான வழிமுறைகள், எப்படி குறுக்கு வழிகள், இதை தான் கற்றுக் கொடுக்கும் உலகம். ஆனால் வேதம் நல்ல முறைகளை கற்றுக் கொடுக்கிறது. நல்ல செழிப்பு. சொல்ல நல்ல செழிப்பு, நல்ல வெற்றி. இது எங்கே வருது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து, நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான். அதை தியானிக்கும் போது பாருங்கள், இந்த இங்கே பேசப்படுற கர்த்தருடைய வார்த்தைகளை இங்கே தொடர்ந்து தியானிக்க உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது, நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. நீங்கள் இருக்கிற நிலைமையில் இருக்க மாட்டீங்க. புரிஞ்சுச்சுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறோன்னு? இல்லைங்க கர்த்தர் நான் ஜாம் பண்ண கர்த்தர் அப்படியே போட்டுருவார். இல்லை இதெல்லாம் சில ப்ரொசீஜரை வச்சுருக்கு, சில வழிமுறையை வச்சுருக்கிறார். இது இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? கர்த்தர் உங்களோடு என்ன இடைப்பட்டிருக்கிறாரு, என்ன வார்த்தையை கொடுத்துருக்காரு, எந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்துருக்கிறாரு, எந்த வார்த்தையோடு தேவன் உங்களோட இடப்பட்டிருக்கிறாரு, அதையே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கணும். இல்லையா உங்கள் வீட்டில் எழுதி போட்டு அதை நினச்சி அதையே பார்த்துக்கிட்டு இருங்க. நான் போன வாரம் சொன்னேன், உங்கள் வீட்டில் நிறைய வசனங்களாக இருக்கும். இந்த சில வசனத்தின் மூலமெல்லாம் கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார். அந்த வசனத்தையே பார்த்து நினச்சிக்கிட்டு இருங்க. கர்த்தர் என்ன பண்ண போகிறார், என்ன செய்ய போகிறாரு, தியானிச்சு பாருங்கள். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கு பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்போ உங்களை மாற்றுவது, உங்களை முன்னேற்றுவது என்னவென்றால், யாராவது கொடுத்தாங்கன்னா நல்லா இருப்பேன் அப்படின்வாங்க. பைபிளில் சொல்லுது யாரும் கொடுக்க வேண்டாம், உங்கள் மனநிலையை நீங்கள் மாற்றினால் போதும். நம்முடைய தரித்திரம் என்பது நம்முடைய கையில் காசு இல்லை என்பது அல்ல. தரித்திரம் என்பது நம்முடைய மனதில் கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்பது தான் தரித்திரத்துக்கு நேரம் நடத்தும். புரிஞ்சுங்களா? நிறைய பேர் நினைக்கிறாங்க கையில் காசு இல்லைன்னா அவ்வளோதான். இல்லை தேவனுடைய வார்த்தை நிறையா இருக்குது. தேவனுடைய வார்த்தை
எனக்கு வேண்டிய எல்லா காசையும் கொண்டு வரும். ஆமென். புத்திமானை நடக்க வைக்கும், செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணும். ஆகவே உங்களுடைய வாழ்வு செழிப்பின் எண்ணங்களால், தேவனுடைய வார்த்தையின் எண்ணங்களால் உங்கள் எண்ணங்கள் நிரம்புவதாக. ஆகவேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே எகிப்திலிருந்து வெளியே கிளம்பும் போதே தேவன் சொன்னார், நீ கட்டாத வீடு, நடாத திராட்சை தோட்டம், வெட்டாத கிணறு, நல்ல பட்டணம், இதுதான் தேவன் உனக்காக வச்சிருக்கார். கிளம்பும் போதே பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான உள்ளே எகிப்தை விட்டு வெளியே கிளம்பும் போது தேவன் என்ன வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறார், என்ன எண்ணத்தை நிரப்புறாருனா, உன்னை இப்படிப்பட்ட இடத்துல தான் உன்னை கூட்டிகிட்டு போக போகிறேன். ஏற்கனவே கஷ்டப்பட்ட, ஏற்கனவே இங்கே நொடிஞ்சு போனேன், அவமானப்படுத்தப்பட்ட, கீழே தள்ளப்பட்ட, ஆனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேன்மையான ஒரு வாழ்வு, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம்தான் உனக்கு நான் வைத்திருக்கிறது. அது எப்படிப்பட்டது? நீ கட்டாத, நடாத, நீ வெட்டாத, சகலவித வஸ்துக்களாலும் நிரம்பிய. இப்படி தான் கர்த்தர் தேவன் அவர்களுக்காக வாக்கு தத்துவம் பண்ணியிருந்தார். ஆமென். தேவனுடைய வார்த்தைகளால் மனதை நிரப்புங்கள். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்கும்போது என்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குதுன்னு வாங்க. மற்றவங்கள பார்த்து இல்லை, சில பேர் அவங்கள பார்த்தே வெறுப்பாவாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கும்போதே வெறுப்பாக இருக்கும். கவனமாக இருங்க, அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட பழகிறதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்கள பார்த்தே வெறுப்பாக இருக்குதுன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களையும் வாழ விட மாட்டாங்க. நிறைய பேர் பாருங்கள், அவங்கள பார்த்தே வெறுப்பாக இருக்குது, என்னையே பார்த்தே வெறுப்பாக இருக்குது, என்னையே பார்த்தாவே கன்றாவியாக இருக்குது, என்னையே பார்த்தாவே ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் மனதையும் அப்படி போய் நிரப்புறீங்க. தேவன் உங்களை பற்றி என்ன எழுதி வச்சிருக்கிறார்? அதற்கு நேராக தான் உனக்குள் இருப்பவர் உயர்ந்தவர் என்ற உண்மையை உணர்ந்து கொள். ஆள பிறந்திட்ட ராஜா நீதான் என்பதை உணர்ந்து கொள். ஆமென். அவருடன் உன்னை எலும்ப செய்ததால், உன்னதங்களிலே அமர செய்ததால், அதிகாரம் உனக்கு அருளப்பட்டதால் அனுதினம் கழித்திடுவாய். என் பாடல் மூலமாக ஏன் இப்படிப்பட்ட எண்ணங்களை உள்ளே கொண்டு வரோம்? இந்த எண்ணங்கள் உங்கள் மனதில் கொண்டு போய் நிப்பாட்டணும். உங்களை பற்றி ஒரு தப்பான ஒரு மனநிலையை நீங்கள் உருவாக்க கூடாது. அதுதான் ஆண்டவரே சொன்னார், உன்னை நேசிப்பது போல் நீ பிறனை நேசி. உங்களை நேசிக்காத வரையிலும் நீங்கள் மற்றவர்கள் நேசிக்கவே முடியாது. பக்கத்தில் சொல்லுங்கள், நீ உங்களை நேசிக்காத வரையிலும் நீங்கள் மற்றவங்களை நேசிக்கவே முடியாது. பக்கத்தில் கேளுங்க, உங்களை நேசிக்கிறீங்களா? நான் கேட்குறது, உங்களை நேசிக்கிறீர்களா? புரியுதுச்சா? நீங்கள் அநேகர் தன்னை நேசிப்பது, அவங்க நேசிக்கிறதே கிடையாது. உங்களை நேசிங்க. ஃபஸ்ட்டு உங்களை நேசித்தா மட்டும்தான் மற்றவர்களை நேசிக்க முடியும். இல்லாத பட்சத்தில் நேசிக்கவே முடியாது. உங்களை மதித்தால் தான் மற்றவர்களை மதிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களே மதிக்காதவங்க எப்படி மற்றவங்களை மதிப்பீங்க? உங்களே இப்போ பார்த்தாலும் அருகதையற்றவன், நான் அப்படி என்னை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குதுன்னா அப்போ மற்றவங்கள பார்த்தாலே வெறுப்பாக தான் இருக்கும். ஆமாம், புரிஞ்சிச்சா? உங்களை பற்றி உயர்வாக எண்ணுங்கள். உங்களை பற்றி நல்ல மனநிலையை நீங்கள் கொண்டு வாருங்கள். உங்கள் சுபாவம் மாறினால்தான் நீங்கள் நல்ல மனிதர்களாக மாற முடியும். நீங்கள் மாறலைன்னா நல்ல மக்களாக மாற முடியாது. நீங்கள் மாறலைன்னா எங்கே போனாலும் விடிவு காலமே இருக்காது. நீங்கள் மாறணும். தேவனுடைய வார்த்தைகளால் உங்கள் எண்ணங்களை நிரப்ப வேண்டும். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், நீ ஆழ கடவீர்கள். புரிஞ்சுங்களா? ஆழ கடவீர்கள்னா எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவருடைய கையில் எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்ததை நம் வேதத்தில் முதல் அதிகாரத்திலேயே நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆமென். புரிஞ்சுங்களா? ஆழக்கடவீர்கள்லாம் நம்ம தப்பாக எடுத்துக்கிறோம். கணவன் மனைவி ஆள்றதும், மனைவி கணவன் ஆள்றதும் அந்த இதில் கிடையாது. அதில் கிடையாது. வேதம் சொல்லுது, புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள். ஆழக்கடவீர்கள்னு சொல்லலை, அன்பு கூறுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. புரிஞ்சுங்களா? நம்ம வேதத்தையே மாற்றிடுறோம். சொல்கிற மாதிரி அடிமையாக நடத்து அப்படி கிடையாது. அன்பு கூற கடவீர்கள். அன்பு இருக்கிற இடத்துல அங்கு அடிமை என்ற பேச்சுக்கு இடமே இருக்காது. அதே போல் மனைவிகளே உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் புருஷர்களை ஆழக்கடவீர்கள் அப்படி சொல்லலை. எதை நம்ம தப்பாக சில விஷயத்தை தப்பாக புரிஞ்சுடுறோம். இல்லைங்க,
நான் தாங்க ராஜா, நான் தாங்க ராணி, இப்படி தாங்க இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். அப்படி கிடையாது. ஆள கடவீர்கள் என்றால் நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம். தேவன் எதை ஆள வேண்டும் என்று வைத்திருக்கிறோம் அதை நாம் ஆள வேண்டும். சரியான மனநிலை இருந்தால் அது உங்களை ஆள வைக்கும். கணவன் மனைவி அப்படி கிடையாது, பிள்ளைகள் அப்படி கிடையாது. எதெல்லாம் ஆளணுமோ அவைகளை ஆள வைக்கும். ஆகதான் நீங்கள் உங்களை முதலாவது நேசித்தாதான் மற்றவர்கள் நீங்கள் நேசிக்க முடியும். உங்களை நேசிக்காத பட்சத்தில் மற்றவர்கள் நேசிக்கவே முடியாது. புரிஞ்சிச்சா? பக்கத்தில் புரிஞ்சிச்சிங்களா? உங்கள் சரீரத்தை நேசிக்கணும், உங்களுடைய ஆன்மாவை நேசிக்கணும், உங்களுடைய ஆவியை நேசிக்க வேண்டும். ஓகே, ரோமருக்கு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் போவோம். ரோமர் 4 எடுத்துக்கொள்வோம். மனநிலையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். நமக்கும் மனநிலைக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. மனநிலை சரியில்லை என்றால் வாழ்வே சரி இருக்காது. சில பேர்லாம் பார்ப்போம், ஆள் நல்லா இருப்பாங்க, ஆனால் சொல்லுவாங்க இன்றைக்கி என்னன்னு தெரிலைங்க, ஒரு மாதிரி இருக்குதுங்க. அது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தால் உலகமே ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க நல்லா இருந்தாங்கன்னா உலகமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, அவங்க மைண்ட் செட்டப் தான். அவங்க மனம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்கும். அவங்க மனத்தை ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாமே அதான் உலகம் சொல்லுவாங்களா, பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகமே இருந்தது போல் நினைக்குமா. சில பேர் அப்படி தான். ஆகவே உங்கள் சூழ்நிலைகளை நல்லாவும் உங்களை வச்சுக்கோங்க, நல்லாவும் உங்களை வைத்துக்கொள்ள முடியும். உங்கள் சூழ்நிலையை நீங்கள் மோசமாக வைத்துக்கொள்ள முடியும் உங்கள் மனநிலையை பொறுத்து. ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படித்து காண்பிக்கிறேன், 21 வரையிலும். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். சொல்லுங்க, எண்ணாதிருந்தான். எண்ணம் எங்கே ஒரு மனிதனுடைய வாழ்வில் எண்ணம் எங்கே இருக்குதுன்னா அவனுடைய மனம், அவனுடைய ஆத்துமாவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு பகுதி. எண்ணாதிருந்தான். அப்புறம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் எப்படி அவர்கள் பலனானார் என்பதை பற்றி சொல்கின்றது. ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தில் பலனானார்னா, ஒன்றும் இல்லை, தன்னுடைய பலவீனத்தை அவன் சிந்திக்கலை. பைபிளில் போடப்பட்டிருக்கிறது, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும். அவருடைய சரீரம் வயசாச்சு, இனிமேல் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுவோம், மற்ற எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அதை இவர் என்னவே இல்லை, மனதை கொண்டு போகவே இல்லை. புரிஞ்சுச்சா என்ன சொல்லிட்டு இருக்கணும்? பக்கத்தில் புரிஞ்சுச்சான்னு கேளுங்க. அதாவது இப்போ உங்கள் கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், இப்போ உங்கள்கிட்ட பலவீனமாக இருக்கலாம், சரீரத்தில் பலவீனமாக இருக்கலாம். ஆனால் அவைகளே இருக்குது. அதெல்லாம் நான் அப்போ பலவீனமாக இருக்கிறத வேறு என்ன சொல்கிறது? அதெல்லாம் இருக்குது. பலவீனமாக இருக்குதா? ஆமாம். கையில் ஒன்றும் இல்லையா? ஆமாம். பேங்க்கில் ஒன்றும் இல்லையா? ஆமாம். வீட்டில் கிச்சனில் ஒன்றும் இல்லையா? ஆமாம், இருக்குது. அதாவது இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அது என்னாதிருங்கள். தேவன் உங்கள் வாழ்வை உயர்த்த வல்லவராக இருக்கிறார், பலத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார், நிலைமையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அது மேலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்துவம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் என்னன்னா தேவன் சொல்லிட்டார், அதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலை பிற்போக்காக இப்போ இருக்கலாம், ஆனால் அதற்காக தேவன் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுவார் என்றால் அந்த பிற்போக்கானதை சிந்திக்காதீர்கள், அதற்கான மாற்று வழியை தேவன் வைத்திருக்கிறார், அதை சிந்தியுங்கள். இங்கே பாருங்கள், கர்த்தர் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத தேவன் சொல்லிட்டார், வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் நான் உன்னை பெருக பண்ணுவேன்ட்டார், உன் சந்ததி இப்படி ஆக்குவேன்ட்டார். ஆனால் பிள்ளை இல்லை. பைபிளில் புறப்பட்டிருக்குது, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதை எண்ணல, ஆனால் இன்னொன்று எண்ணிருக்கிறார். புரியுதா என்ன சொல்லியிருக்கோம்? உங்கள் பலவீனம், வியாதி, தரித்திரம் இல்லாமல் இருக்குது. ஆனால் அதை எண்ணாதீர்கள். அதற்காக தேவன் கொடுத்த வார்த்தை என்ன? அதை எண்ணுங்கள்.
தேவன் தான் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில், ஆமென், புரியுதுங்களா? தன் பலவீனத்தை நினைக்கல, இல்லாமை நினைக்கல, தன்னோட குறைகளை நினைச்சிட்டு இருக்கல. சில பேர்லாம் பாருங்க, நீ என்ன பிரச்சனை தெரியுங்களா, நீ விசுவாசிகளுடைய பிரச்சனையா, அவங்கள்ட்ட என்ன இல்லையோ அதையே நினச்சி 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 இது இல்லைங்க இது இல்லைங்க இது இல்லைங்க. ப்ரேயரில் கூட பாருங்க அதுவாக தான் இருக்கும். என் ப்ரேயர் பாயிண்ட் சொல்லுங்கள், இது இல்லைங்க. ஒரு இடத்துல ப்ரேயர் பாயிண்ட் சொன்னால் பரவாயில்ல, எல்லா இடத்துலையுமே இல்லை இல்லை இல்லை. கொஞ்சம் ப்ரேயர் பாயிண்ட் சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க, புரியுதுங்களா? எல்லாத்துலேயும் போய் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒரு இடத்துல சொல்லிட்டீங்களா, எஸ் கர்த்தர் ஜெபத்தை கேட்டுட்டார், அவ்வளவுதான். இப்போ அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு என்ன பண்ணணும், நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர்களாக மாற வேண்டும். என்னென்ன ஜெபம் பண்ணி முடிச்ச பிற்பாடு இல்லைன்றதை விட தேவன் அதற்கு ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், நிச்சயமாக எனக்கு இந்த பதில் கிடைத்து விட்டது என்று எண்ணி தேவனை மகிமைப்படுத்தி அவரை ஸ்தோத்திரித்து விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறுங்கள். இல்லை இல்லைன்னு அதே பேசிட்டு இருக்காதீங்க, பலவீனம் அதே பேசிட்டு இருக்காதீங்க, குறைகள் அதே பேசிட்டு இருக்காதீங்க. தேவன் அதற்கு மாற்று வழியை வைத்திருக்கிறார், அவருடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். பிரச்சனை ஒன்று சொல்லிடும், வேதம் இன்னொன்று மொழிந்திடும். உந்தன் விசுவாசம் வென்றிடும், உந்தன் அறிக்கை ஜெயித்திடும், நடத்திடும். ஆமென். புரியுதுங்க என்ன சொல்கிறேன்னு? பிரச்சனை ஒன்று சொல்லிச்சுன்னா ஆமாங்க அப்படிதாங்க இப்படி தான் இல்லை, வேதம் அதுக்கு மாற்று வழியை வச்சிருக்கிற, மருந்து வச்சிருக்குது. தேவனுக்கு அவருடைய வார்த்தை பதிலை வைத்திருக்கிறது. இப்போ அதை பேசணும். ஆபிரகாம் எண்ணாதிருந்தான், எதை எண்ணல, தன் சரீரம் கிழவன் தாத்தா கெல்டு அப்படின்னு வாங்கல, அதெல்லாம் எண்ணல. அவங்கள எப்போதுமே எவர் யூத்தாக பார்த்தாங்க சொல்லுங்க, என்றும் இளமையாக பார்த்தார்கள். ஆமென். உங்களை கூட அப்படி தான். பலவீனம் என்ன, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எது பிற்போக்காக இருக்குதோ அதை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, அதை பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் எப்படி அதை உங்கள் வாயின் மூலமாகவே நீங்கள் உங்கள் பலவீனத்தை எப்படின்னா உங்கள் வாய் மூலமாகவே அறிக்கையிட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் என்றதை இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச ஆரம்பிச்சிடும். அடுத்தது அதனுடைய முடிவே வாய் பேசினா அவுட், அவ்வளோதான். லாஸ்ட்டில் கையெழுத்து அவர் கையெழுத்து போட்டுட்டாருங்க, செக்கில் அவர் கையெழுத்து போட்டுட்டாங்கன்னா உங்கள் வாய் இன்னைக்கு வாயை திறந்து இல்லைன்னு செக்கில் கையெழுத்து போடுற மாதிரி ஆமாம் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது வந்து கேர்ஃபுல்லாக இருங்க, பக்கத்தில் சொல்லுங்கள், பேசுகிறது கொஞ்சம் கவனமாக இருங்க, புரிஞ்சுச்சா? இல்லைன்னு ஒன்றுமே அவ்வளோதான். வாயை திறந்து மட்டும் கையெழுத்து போட்டுறாதீங்க. சொல்லுங்கள், வாயை திறந்து பேசுறாதீங்கன்னு என்னதுன்னா கையெழுத்து போட்டு கொடுத்துடாதீங்க, பத்திரத்தை கொடுக்குற மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்துடாதீங்கன்னா இன்னைக்கு வாயை திறந்து பேசுகிறீங்களோ அன்னைக்கு அந்த காரியத்துக்கு எஸ்ன்னு சொல்லிடுறீங்க. ஆமாம் இல்லை, ஆமாம் இல்லை, அப்படி இல்லை. நான் செய்வது எல்லாம் வாய்க்கும், நான் தலை நிமிர்ந்து நடப்பேன், நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன், தலை குனிஞ்சி போக மாட்டேன். எண்ணாதிருந்தான். பாருங்கள், மார்க் 11:23 போவோம். அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறார். ஃபெய்த் டீச்சிங் நடக்குது. 11:23 விசுவாச போதனை நடந்துகிட்டு இருக்குது. அந்த விசுவாச போதனையில் அழகான ஒரு சத்தியத்தை அந்த வெளிப்படுத்தி வெளிக்கொண்டு வருகிறார். 22 படிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனமாக கேளுங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று சொல்லி, மலையை பார்த்து பேச சொல்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், மலையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு இவ்வளோ பெருசுங்க, இவ்வளோ பிரச்சனைங்க பாருங்க, இவ்வளோ மழை போல பிரச்சனைங்க, மழை போல கஷ்டங்க, மழை போல வியாதிங்க, மழை போல துன்பங்க, மழை போல பிரச்சனைங்க. அதை நம்ம மலையை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்ல, மலையை பார்த்து பேசு. என்ன பேசு? நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஆமென்.
அதுதான் பிரச்சனையை சிந்திச்சு சிந்திச்சு மலை போல கொண்டு வந்துடாதீங்க. அவைகளை பார்த்து பேசுங்கள். ஆபிரகாம் எண்ணாதிருந்தான் என்பது பதிலா? ஆமாம், அவன் எண்ணாதிருந்தான் என்பதுதான் பதில். அப்போ எதை எண்ணணும்? அது எண்ணவில்லை என்பது கரெக்டு. எண்ணவில்லை அதோடு நின்ட்டாரா? இல்லை, எண்ணினாரு. எதை எண்ணினாரு? தேவன் வாக்கு தத்துவம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. அது முக்கியம். நம்ம அநேக நேரத்தில் நான் தான் ஒன்றுமே நினைக்கலையே, நம்ம ஒன்றும் நினைக்கலையே, கஷ்டத்தையும் நினைக்கல, வியாதியும் நினைக்கல, பிரச்சனையும் நினைக்கலன்றதை விட இன்னைக்கு அதோடு நினைக்கலன்ற எண்ணாதிருந்தான் என்று சொல்வது பதில் அல்ல. எண்ணினான் என்பது பதில். என்ன எண்ணினான்? தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனது அது எண்ணல. ஆனால் தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், தன் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். தேவ பிள்ளைகளே, எங்கேயோ அப்படி தான். நீங்கள் வார சபைக்கு வந்துட்டு போகிற நீங்கள் தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு முழு நிச்சயமாக நம்புங்க. கர்த்தர் கொடுத்துட்டார், கர்த்தர் பேசிட்டார், அவர் சொல்லிட்டார். ஆகவே நிச்சயம் எனக்கு நடக்கும். இருக்கிற சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம், இருக்கிற சூழ்நிலைகள் பிற்போக்காக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். அந்த சூழ்நிலையை உங்களால் மாற்ற முடியும். அதை என்றதுக்கு பதிலாக தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மீது உங்கள் கண்களை வைப்பீர்கள் என்றால் உங்கள் பலவீனத்தையும் உங்களுடைய கஷ்டத்தையும் பிரச்சனையும் பாடுகளையும் உபத்திரவத்தையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆமென். வாக்கு தத்தத்தை கொண்டு போய் மனதில் வைக்க வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் போவோம். ஒரு சில காரியத்தை இன்றைக்கி கொஞ்சம் மேலோட்டமாக சொல்கிறேன், வரப்போகிற நாட்களில் விலைக்கு சொல்கிறேன். ஆனாலும் இன்றைக்குரிய காரியத்தை கவனிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்துக்கொள்வோம், எல்லாரும் சேர்ந்து படிப்போம். 3:1 277 பக்கம் புதிய ஏற்பாட்டில் சேர்ந்து படிப்போம். முதல் வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென். நாடுங்கள். இதெல்லாம் எங்கே? மனதில். தேடுங்கள், நாடுங்கள் என்கிற மனதில் உண்டாகிற காரியம் சொல்கிறாரு. எழுந்தது உண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்டானால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்த்ததில் விட்டிருக்கும் மேலானவைகளையே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அடுத்து இன்னொரு வசனம் படிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம். இதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய நாட்களை விலைக்கு சொல்கிறேன். இப்போ மேலோட்டமாக ஒரு சில வாரத்தை மட்டும் சொல்லிட்டு பின்னாடி விளக்குவோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படித்து காண்பிக்கிறேன். 20லிருந்து எடுத்துக்கொள்வோம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்து அருளினார். ஆமென். அதுதான் நம்முடைய பொசிஷன், நம்முடைய ஸ்தானம். எங்கே? நீதிமானை பற்றி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நீதிமானுடைய ஸ்தானம் எங்கன்னா இங்கே நீங்கள் உட்கார்ந்துருந்தாலும் தேவனுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறீர்கள். ஆமென். அப்போ அதை போல் சிந்திக்கணும், அதை போல் யோசிக்கணும். ஆபிரகாம் தன்னுடைய பலவீனத்தை எண்ணவில்லை. ஆமென். இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற பிற்போக்கான சூழ்நிலைகள் என்னாதீர்கள், தேவனை பெரிதாக பாருங்கள். புரியுதுங்களா? என்றைக்கெல்லாம் தேவனை நீங்கள் பெருசாக பார்க்குறீங்களோ மலை போல் இருக்கிற பிரச்சனைலாம் உங்களுக்கு சின்னதாகவே தான் தோன்றும். நம்ம என்ன பண்ணுறோம்? பிரச்சனைகளை பெருசாக பார்க்குறோம், தேவனை சின்னதாக பார்க்குறோம். பிரச்சனையாக தான். கிறிஸ்தவர்களாகி நாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தேவன் பெருசாக தெரிவார். எனக்குள் இருக்கிறவர் உயர்ந்தவர் என்ற உண்மை இன்னைக்கு மட்டும் பெரியவர்னு சொல்லுவோம். வெளியே போன பிற்பாடு இன்றைக்கி பெருசாக இருக்கிற கடவுள் நாளைக்கு அப்படி கொஞ்சம் 70 mm வருவார், அப்புறம் 60 mm வருவார், அப்புறம் 50 mm வருவார். சனிக்கிழமையெல்லாம் அவர் 0 mm போயிடுவார். அப்படி இல்லை. இன்றைக்கி நினச்சி சனிக்கிழமை வரப்போ தேவனை பற்றி பெருசாக உயர்வாக நினைத்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 13ஆம் வசனத்தை சேர்ந்து படிப்போம்.
எபிரேயர் புஸ்தகம் 11:13 இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இவங்க பார்க்குறோம், தூரத்திலேயே பார்த்தார்கள், தூரத்தில் இருக்கிறத நம்பினாங்க, அதை அணைத்து கொண்டார்கள், அதை அறிக்கை செய்தார்கள், அவர்கள் மரித்தார்கள்னு பார்க்குறோம். எவ்வளோ ஃபெய்த் பாருங்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு அப்படி தூரத்தில் இல்லை, நமக்கு கிடையாது. நாம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி ஒரு தொலைநோக்கு பார்வையை சங்கீதக்காரன் உருவாக்கி வச்சுருந்தார். ஆனால் கல்வாரி சிலுவை தொலைநோக்கு பார்வை அல்ல. சங்கீதக்காரன் சங்கீதத்தில் எழுதினார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு. இப்போ செய்து முடிப்பார் அல்ல, உனக்காக நான் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்து விட்டேன். புரிஞ்சுங்களா? முடிப்பார்ல, தொலைநோக்கு அல்ல. அவங்களெல்லாம் தூரத்திலே இருக்கிறத நம்பினாங்க. செய்வார், கர்த்தர் வருவார், மேசியா வருவார், இப்படி பண்ணுவார், அப்படி செய்வார், இது பண்ணுவார்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை நம்பியே போனாங்க வந்து. ஆனால் இவங்க நம்ம அப்படி கிடையாது. நம்ம செய்வார், செஞ்சு முடிச்சிட்டாரு, இனிமேல் தான் பரலோகம் போகணும் கிடையாது, பரலோகத்திலே உட்காந்துருக்குறோன்ட்டார். அவருடைய வலது பார்சத்திலே அவருடைய வலது பக்கத்தில் அவருக்குள்ளாக உட்கார்ந்துருக்கிறோம். ஆகவேதான் தேவ பிள்ளைகளே 14-15 படிப்போம். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. புரிஞ்சுக்கலன்னா நெகட்டிவ் பழசு அதெல்லாமே நினைக்கல, தேவன் வைத்திருக்க காரியத்தையே அதை நோக்கியே தங்களுடைய பிரயாணத்தை ஓட ஆரம்பித்தாங்க. கிறிஸ்தவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பிற்போக்கான காரியங்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் அதையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே தான் உட்கார முடியும். ஆனால் அதை நினைக்காம தேவன் உங்களுக்காக ஆயத்தம் செய்தவர்கள் நோக்கி பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து முன்னேறுவீர்கள். நீங்கள் இங்கே நிறைய பேர் ஏன் முன்னேறலைன்னா, நம்ம இங்கே நின்றுட்டுருக்குறோம், நம்முடைய எண்ணங்களில் இங்கே நின்றுட்டுருக்குறோம். பைபிளில் போடப்பட்டிருக்குது, இந்த 14-15 ஆம்பிளிஃபைல சொல்லப்பட்டிருக்குது, எந்த தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்களோ அதே நினைத்தால் அதில் திரும்பி போக தொடர்ச்சியான வாய்ப்புகள் அவர்களுக்கு உண்டாகும். என்ன சொல்கிறாங்கன்னா, அதே நினச்சிட்டு இருந்தாங்கண்ணா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்பின அத்தனை மக்களுமே செத்து போனாங்க. அவர்கள் பிள்ளைகள் தான் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அப்போ அவங்களாம் என்ன பண்ணாங்க, திரும்ப எகிப்துக்கு போனாங்க, திரும்ப எகிப்து வெளியே வந்தாங்க. ஆனால் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள், ஆனால் எகிப்து அவர்கள் மனதை விட்டு போகவில்லை. நான் சொல்லுங்க, எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. சொல்லுங்க, எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க, ஆனால் அவர்கள் மனதிலிருந்து எகிப்து போகவில்லை. நம்ம கூட அப்படி தான் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சில் வந்தாலும் இன்னும் இந்த பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள், அவிசுவாசம், சந்தேகம், பயம், உலகத்தில் ஏற்கனவே இருந்த அதே காரியம் இன்னும் மனதில் இருந்துக்கிட்டு இருக்குது. அது இருந்துச்சுன்னா முன்னேற முடியாது. புரிஞ்சுச்சுங்களா? உங்கள் கூட இருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, நண்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களை இந்த பழைய காரியத்துக்கு திரும்ப இழுப்பாங்க. அதெல்லாம் மாப்பிள்ளை மச்சான் அதெல்லாம் நடக்காதுடா, அதெல்லாம் சர்ச்சுக்கு போகிறது நீ வேஸ்ட்டு, பைபிள் படிக்கிறது வேஸ்ட்டு, நீ இப்படி பண்ணுறது வேஸ்ட்டு, அது பண்ணுறது வேஸ்ட்டு, பேசாமல் இப்படி பண்ண அது பண்ணலாம் உலகத்தில் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. சில பேர்லாம் விழுந்தே போயிருக்கிறாங்க அந்த மாதிரி காரியத்திலலாம். ஆனால் இந்த எபிரேயர் 11 அப்படி கிடையாது. அவர்கள் பூமியின் மேல் தங்கள் அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடையே மரித்தார்கள். ஒருவேளை அவங்கெல்லாம் தங்கள் சுய தேசத்துக்கு போவோன்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அவர்கள் சமயம் கிடைத்திருக்குமே, வாய்ப்புகள் உண்டாயிருக்குமே. தேவ பிள்ளைகளே, ஒன்று ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிட்டோம். இனிமேல் தேவன் ராஜ்யம், இன்றைக்கி நீங்கள் இருக்கிற எல்லாருமே இருளின் ராஜ்யத்தில் கிடையாது, நீங்கள் தேவ ராஜ்யத்துக்குட்பட்ட மக்களாக இருக்கிறீர்கள். அப்போ தேவ ராஜ்யத்துக்குட்பட்ட மக்களாக இருக்கிற நீங்கள், தேவனுடைய ராஜ்யம் சில வழிமுறைகளை சொல்லுது, அது கெட்ட வழிமுறைகள் கிடையாது, நல்ல ஆலோசனைகள் வேதம் சொல்கின்றது. அதை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் முன்னேற்றம் அடைவது நிச்சயம். நீங்கள் பின்னேற்றம் அடைய மாட்டீர்கள், கீழே போக மாட்டீங்க, நிச்சயமாக முன்னேற்றம் அடைவீர்கள். புரியுதுங்களா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லக்கூடியது. உங்கள் மனதிலே தேவனுடைய வார்த்தைகள் நிரப்பப்பட்டு ஆளக்கூடிய ஒரு வாழ்வு. புரிஞ்சுச்சுங்களா?
இந்த மனம் ஆவியில் சென்று ஆவி உங்களை வாழ வைக்கும். ஆவி ரட்சிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய மனம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையால் புதிதாகி கொண்டே வர வேண்டும். ஆவியில் ஏற்பட்ட மனம் திரும்புதல் ஒரு கொஞ்ச நேரத்தில் நடந்த ஒன்று. ஆனால் மனம் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் மனம் புதிதாகி கொண்டே வர வேண்டும். ஆகவேதான் 3 யோவான் 2ஆம் வசனத்திலே யோவான் சொல்கிறாரு, எடுத்து படிப்போம். 3 யோவான் புஸ்தகம் 2ஆம் வசனம் சேர்ந்து படிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம், சேர்ந்து படிப்போம். எடுத்துக்கிட்டிங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் சொல்லிட்டேன். ஆகவே எல்லோரும் சேர்ந்து படிப்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். நல்லா கவனமாக நிறுத்தி படித்தா புரியும். பிரியமானவனே, உன் ஆத்துமா. ஆத்துமா என்றால் என்ன? உங்கள் மனம். ஆத்துமா என்றால் என்ன? நீங்கள் யோசிப்பது. ஆத்துமா என்றால் என்ன? நீங்கள் சிந்திப்பது. அப்போ நீதிமொழியை எழுதின ஆக்கியோன் 23:7 சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அந்த வசனத்தை தான் இங்கே கொஞ்சம் விலாவாரியாக யோவான் சொல்கிறாரு, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய். உன் ஆத்துமா வாழ்கிறது போல. பக்க சொல்லுங்க, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. புரிஞ்சுச்சா? எது வாழ்ந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க? உங்கள் மனம் வாழ்ந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் மனம் இன்னும் குப்பையாகவே இருந்துச்சுன்னா, உங்கள் மனம் இன்னும் தாழ்வாகவே இருந்துச்சுன்னா, உங்கள் மனம் இன்னும் தேவனை பற்றியும் உங்களை பற்றியும் மற்ற எந்த ஒரு காரியத்தை குறித்து தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா, உங்கள் மனம் வாழவில்லை என்று அர்த்தம். உங்கள் மனம் வாழணும். உங்கள் மனம் உங்கள் ஆத்துமா, உங்கள் எண்ணம், உங்கள் யோசனைகள் வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய ஆத்மா வாழ்ந்தாதான்ப்பா நீ எல்லாவற்றிலையும் ஜெயிக்க முடியும், எல்லாம் முன்னேற்றம் அடைய முடியும். இல்லைன்னா முடியவே முடியாது. நல்லா கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. ஒன்று சொல்கிறேன், ஆவிக்கு வசனம் தேவை கிடையாது. ஏனென்றால் கிறிஸ்து ஆவியில் இருக்கின்றார். ஆவி புதுப்பிக்கப்பட்டது, ரினியூ பண்ணப்பட்டது, புது சிருஷ்டி. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆவி புதுசாக இருக்குது. ஆவிக்கு வார்த்தை தேவை கிடையாது. இப்போ வார்த்தை யாருக்கு தேவை? ஆத்துமாவுக்கு வார்த்தை தேவை. ஆவிக்கு எல்லாம் தெரியும், ஆனால் மனதுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ மனதுக்கு தெரியணும்னா தேவனுடைய வார்த்தைகள் போய் கொண்டே இருக்கணும். ஆகவே தினந்தோறும் எதற்கு பைபிள் படிக்க சொல்கிறோம்? சில பேர்லாம் பைபிள் படிக்க சொன்னால் அவங்க எப்போ பார்த்தாலும் என்ன பைபிள் படிக்க சொல்கிறாங்க, பைபிள் எழுத சொல்கிறாங்க. நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் படிக்க சொல்கிறோம், எழுத சொல்கிறோன்னா அவங்க மனதுக்கு அவைகள் போக வேண்டும் என்பதற்காகத்தான். ஆமென். ஒரு 2ஆம் வகுப்பு படிக்கிற பையன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அவங்க அப்பாட்ட பேசியிருக்கும்போது, பையன் என்ன பாஸ்டர் பண்ணுறான்னு கேட்டால், இப்போ தான் பாஸ்டர் இன்றைக்கி இருக்கிற கேலண்டருக்கிற வசனத்தை படித்து மனப்பாடம் பண்ணிகிட்ருக்கிறான். எத்தனை? 2வது. யோசிச்சு பாருங்கள். அப்பயே வசனத்தை மனப்பாடம். ஏன்? அந்த வசனம்லாம் உள்ளே போச்சுன்னா அது அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வசனம் என் இருதயத்தில் இருக்கிறபடியால் நான் பாவம் செய்ய முடியாது என்று தாவீது சொன்னது போல தான் தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு உள்ளே இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களால் பாவம் செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தை உங்களை காப்பாற்ற ஆரம்பிக்கும். தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் உங்கள் மனதுக்கு, உங்கள் ஆத்மா எப்படி வாழும்? உங்கள் ஆத்மாவை வாழ வைக்கக்கூடியது என்ன? தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் உங்கள் ஆத்மாவை வாழ வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உணவு. உங்கள் ஆத்மாவுக்கு வேறு எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் வாழாது. உங்கள் ஆத்மா வாழ வேண்டும் என்றால் அதற்கு தேவையான சாப்பாடு என்ன? தேவனுடைய வார்த்தை என்று சொல்லக்கூடிய மன்னா, உணவு. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அன்றைக்கே சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. மனதை பற்றி பேசுகிறார். இயேசு கிறிஸ்துடைய முதல் பார்த்தீங்கன்னா, அவர் பிரசங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பைபிள் கூட பார்த்தீங்கன்னா முதல் பிரசங்கம் என்னென்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. இயேசு கிறிஸ்துடைய முதல் பிரசங்கம் சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கேட்டால் அவர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முதல் பிரசங்கமே சாத்தானுக்கு பிரசங்கம் பண்ணிட்டார், பிசாசுக்கு பிரசங்கம் பண்ணுற. டேய், நீ என்ன நினச்சிக்கிட்டு அப்பத்தினால் மனுஷன் வாழ்வா நினச்சிட்டு இருக்கிறியா? மனிதனை வாழ வைக்கக்கூடியது அவனுடைய மனம். உங்கள் மனம் வாழ்ந்தால் உங்கள் சரீரம் வாழ ஆரம்பிச்சிடும். ஆமென். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா?
நீங்கள் ஏன் சரீரம் தொய்ந்து போயிருக்குது, நீங்கள் ஏன் சரீரம் டல்லாக இருக்குது, நீங்கள் ஏன் சரீரம் நல்லா இல்லை? ஒரே பிரச்சனை, மனம் நல்லா இல்லாததுனால சரீரமும் நல்லா இல்லை. சொல்கிறாங்களே, உங்கள் எண்ணம் சரியில்லாதனால உங்கள் சரீரமும் சரியில்லை, உங்கள் யோசனைகள் சரியில்லாதனால உங்கள் சரீரமும் சரியில்லாமல் இருக்குது. அப்போ உங்கள் எண்ணங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ற உணவை கொண்டு போய் வைக்கணும். அதை சொன்னார் இல்லையா, மனிதன் அப்பத்தினா சாப்பிட்ற சாப்பாட்டினால இல்லைப்பா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவதான் இங்கே வந்திருக்க, இங்கே வரேன், ஏன் வந்திருக்கிறீங்க? இந்த வார்த்தையால் பிழைப்பு. உங்களுக்கு ஆகாரம் போடப்பட்டுக்கிட்டு இருக்குது. எதுக்கு ஆகாரம்? பெரிய விருந்து நடந்துக்கிட்டு இருக்குது, காலையிலேயே விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஆமென். நல்ல விருந்து, தேவனுடைய வார்த்தை என்கின்ற விருந்து, மருந்து எல்லாம் இதுதான். அப்போ ஏன் இது சொல்கிறோம்? இதுக்காக சில பேரை கேட்பாங்க, என்னங்க இதுக்காக இவ்வளோ நேரம் செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க? 1 மணி நேரம் உட்காந்து, சில பேர் வெளியே என்னங்க 1 மணி நேரம் அவர் பாட்டுக்கு பேசுனீங்களாம் உட்காந்து கேட்டுருக்கிறீங்க. என்னைக்காவது விருந்து போகிற இடத்துல என்னங்க எல்லாம் போய் உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க? யாராவது கேட்டால் என்ன பண்ணி, சாப்பிட்றது தான் போகிறோம், வேறு எதுக்கு போகிறோன்னு. எதுக்கு அங்கே போய் உட்காந்துருக்கீங்க? சாப்பிட்றதான் உட்காந்துருக்குறோம், விருந்து. இப்போ நீங்கள் கூட ஏன் உட்காந்துருக்கிறீங்கன்னா, விருந்து பரிமாறி கொண்டிருக்கிறது. ஆமென். அந்த விருந்தில் எல்லாரும் பரிமாறணுங்க. நான் பரிமாறிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி உங்களுக்கு. உட்கொள்ளுங்கள், அது உள்ளே கொண்டு போங்க, மனது கொண்டு போங்க. உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல் நீங்கள் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். ஆமென். உங்கள் மனதில், அதாவது இன்னொரு வருஷம் போயிட்டு வருவோம். ரோமர்கள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 12 எடுத்து படிப்போம். 12ஆம் அதிகாரம் 1 நாம் சேர்ந்து படிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சொல்லிட்டு 2 சொல்கிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஆமென். நீங்கள் ஒவ்வொருவரும் மறுரூபமாக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். எப்படி மறுரூபமாகும் சொல்கிறார்? மனம் புதிதானாதான் மறுரூபமாக முடியும். மனம் புதிதாகாமல் எந்த ஒரு மறுரூபத்தையும் உங்கள் வாழ்விலே பார்க்க முடியாது, முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. நீ முன்னேற்றத்துக்கு என்ன ஒரு வாய்க்கால், முன்னேற்றத்துக்கு என்ன அடித்தளம்? உங்கள் மனம் புதிதாகாமல் மறுரூபம் இல்லை. அப்போ மனம் புதிதாகணும். எப்படி மனதை எப்படி புதிதாக்குவது? தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்க 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 உங்கள் மனம் புதிதாகிட்டே இருக்கும், ஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஆமென். புரியுதுங்களா? எப்படி சரீரத்தை டெய்லி ஃப்ரெஷ் ஆக்குறோம், டெய்லி ஃப்ரெஷ் ஆகலைன்னா நாரும், டெய்லி சரீரத்தை ஃப்ரெஷ் ஆக்குறோம். அதே போல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதை ஃப்ரெஷ் ஆக்க வேண்டும். எப்படி? மனம் புதிதாக புதிதாக அது ஃப்ரெஷ். மறுரூபம்னா அது ஃப்ரெஷ்ஷு, அது அழகாக அழகாக மாறிக்கொண்டு ஃப்ரெஷ் ஆகும். அதுதான் ரட்சிக்கப்படுறது ஒரு நிமிஷத்தில் நடக்கிற ஒரு காரியம். மனம் புதிதாவது மெதுவாக நடக்கின்ற ஒரு காரியம், கொஞ்சம் கொஞ்சமாக. இது எப்படின்னா, கவனமாக கேளுங்க. எப்படி இந்த கம்பளி பூச்சி பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? எல்லோரும் பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் ஜென்ஸ்லாம் பார்க்கவே இல்லையா? கம்பளி பூச்சியெல்லாம் பார்த்துருக்குறோம். இந்த கம்பளி பூச்சி அதுக்கு முன்பாக என்னவாகுது? முட்டை. முட்டை கொஞ்சம் கொஞ்சமாகி அப்புறம் அது புழுவாக மாறி கம்பளி பூச்சி, அந்த கம்பளி பூச்சி ஒரு கூட்டு புழுவாக கூடாக கட்டும். ஆனால் கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு பார்த்திங்கன்னா அது பட்டர்ஃப்ளை, ஏதோ ஒரு பட்டர்ஃப்ளை வண்ணத்து பூச்சியாக வெளியே வர ஆரம்பிக்கும். ப்ராசஸ். உடனே பட்டர்ஃப்ளை உடனே வண்ணத்து பூச்சி பட்டர்ஃப்ளை வருவது கிடையாது, அதுக்கு ப்ராசஸ் இருக்குது. முட்டை, அதுக்கு முட்டை போடணும், அந்த முட்டை புழுவாக மாறணும். ஒவ்வொரு பரிணாமங்கள் இருக்குது, பரிணாம வளர்ச்சி என்று சொல்கிறாங்க. அந்த பரிணாம வளர்ச்சி 1 by 1 நடந்து கடைசியில் அது எப்படி ஒரு பட்டர்ஃப்ளையாக மாறுதோ அதே போல் தேவனுடைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக 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 ஒரு நாள் அவர்கள் மறுரூபமாக்கப்படுவது நிச்சயம். உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல
நீங்கள் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து எப்படி பட்டர்ஃப்ளை உருவாகுதோ அதே போல் உங்கள் வாழ்விலே வளர்ச்சியை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அப்போ எப்படி தேவனுடைய வார்த்தை கேட்க 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 மனம் ஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். தேவனுடைய வார்த்தை கேட்காத பட்சத்தில் மனம் ஃப்ரெஷ் ஆகாது. மனம் மாற்றத்துக்கு, மனம் புதிதாவதற்கு தேவையானது கர்த்தருடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய மனதை புதுப்பிக்கும். உங்கள் மனதுக்கு வேண்டிய ஆகாரத்தை தேவனுடைய வார்த்தை கொடுக்கும். கேட்க கேட்க நம்முடைய ஆழ் மனதும், போன வாரம் சொல்லலையே, ஆழ் மனதுக்கு உள்ளே போகும். மேல் மனதில் கிடையாது, ஆழ் மனதில் போய் செட் ஆகும். ஆழ் மனதில் செட் ஆச்சுன்னா அவங்க நிலையே மாற ஆரம்பிச்சிடும். பட்டர்ஃப்ளை எப்படி வெளியே கடைசியில் பறக்க ஆரம்பிக்குதோ அவங்க நிலையே மாற ஆரம்பிச்சிடும். இருக்கிற நிலைமையில் இருக்க மாட்டீர்கள். முன்னேற்ற பாதையில் தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பீர்கள். உங்கள் நிலையே மாற ஆரம்பிச்சிடும். பார்க்க சொல்லுங்கள், நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில் இருக்க மாட்டீங்க. ஆமென். புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? இப்போ இருக்கிற நிலைமையில் எனக்கும் பிரியம் கிடையாது, ஆண்டவருக்கும் பிரியம் கிடையாது. இங்கே இருக்கிறவர்கள் இன்றைக்கி ஒரு 4 கார் நிற்கிது, 4 வண்டி நிற்கிது. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லோரும் காரில் வரணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்குன்னு கடனை உடனே வாங்கி போய் வாங்குங்கன்னு சொல்லலை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு தெரியுங்களா, அந்த காரை கொண்டு வருவதும் உங்கள் மைண்டு தான் காரையை கொண்டு வரும். நினைக்கிறீங்களா? காசை கொண்டு வரதே உங்கள் மைண்டு. உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலையும் வாழ்வீர்கள். எல்லாவற்றிலையும் வாழ்வீர்கள். எல்லாவற்றிலும் வாழ்வினா அது ஒரு ஒன் ஆஃப் த பார்ட். அது வந்து குடும்ப வாழ்விலும் வாழ்வீங்க, சரீர வாழ்விலும் வாழ்வீங்க, பொருளாதார வாழ்விலும் வாழ்வீங்க. எந்தெந்த பக்கத்தில் நீங்கள் நல்லா இருக்கணுமோ அந்த எல்லா ஏரியாலையுமே நீங்கள் நல்லா இருப்பீங்க. எதை பொறுத்து? உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்கள். அதுதான் தேவனுடைய வாக்கை இரவும் பகலும் தியானிக்கணும். உங்கள் ஆத்மாவை வாழ வைக்கணும். இரவும் பகலும் உங்கள் ஆத்மாவை போஷிக்கணும். உங்கள் ஆத்மாவை போஷிக்க 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 அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். உங்கள் ஆத்மா பைபிள் படுற கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் உங்கள் வார்த்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரம் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எத்தனை வாய்க்கும்? எல்லாம் வாய்க்கும். எவன் செய்வது? சும்மா யாரோ அதாவது சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறவங்க இல்லை. ஆத்துமா போஷிக்கப்பட்டு ஆத்மாவுக்கு யார் நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்களோ, ஆத்மாவை யார் நல்லா போஷிக்கிறார்களோ, ஆத்மாவை யார் நல்லா வாழ வைக்கிறார்களோ, மனம் எப்படி புதிதாகிறதோ அவர்கள் வாழ்வு அவங்க ஆத்மாவே அவங்களுக்கு சாப்பாடு போடுன்றார். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். புரியுதா? எவன் செய்வதுன்னு புரிஞ்சிச்சா? எல்லாரையும் கிடையாது. யார் தன்னுடைய ஆத்மாவை நல்லா போஷிக்கிறார்களோ அவர்கள் செய்வது வாய்க்கும். எல்லாரும் கிடையாது. திரும்ப சொல்கிறேன், எல்லாரும் கிடையாது. யார் யார் தேவனுடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிறார்கள், என்ன இரவும் பகலும் அவருடைய மனதை போஷிக்கிறார்கள். ஆமாம். அப்போ பெரிய ஒரு வேலை இருக்குது நமக்கு. என்ன வேலைன்னா ஆத்மாவை போஷிக்கிற ஒரு வேலை இருக்குது. உங்கள் மனதை விட்டு தேவனுடைய வார்த்தை பிரியாதிருப்பதாக. மனதில் நினைங்க, யோசிங்க, திங்க் பண்ணுங்க. கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னு பாருங்க. எப்படி உங்களுக்கு வழிகளை திறக்க போறாருன்னு பாருங்க. இப்போ இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்காக கர்த்தர் பாதை இல்லாத இடத்துலையும் பாதையை உண்டாக்குவார். வழி இல்லாத இடத்துல அவர் வழியை திறப்பார். ஏன்னா ஒரு வனாந்திரத்தில் வழிகளும் அவாந்திர வெளியில் ஆறுகளால் ஓட பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இல்லைங்க, எல்லாம் பிளாக் ஆச்சுங்க, எல்லாம் தடையாச்சுங்க, எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சுங்க. நீ வந்து ஓம் மனதில் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அடைக்கப்பட்டு மேலே ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு வழியை திறக்கிறது அவர் இருக்கிறார். வழியை ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு அவர் எனக்கு வழியை திறப்பார். பாதை இல்லாத இடத்துலையும் வழி இல்லாத இடத்துலையும் அவர் எனக்கு வழியை உண்டு பண்ணுவார். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள், உங்களுக்காக பாதை திறக்கப்படும். சொல்லுங்கள், பக்கத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள். நீங்கள் என்ன தேவைக்காக இங்கே வந்தீங்கன்னு தெரியாது, ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்த காரியத்துக்கான பாதை திறக்கப்படுகிறது. கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, கவலைப்படாதே, கலங்கி நில்லாதே. எழுந்து நிற்போம். பெரிய வேலை இருக்குது. ஆத்மாவுக்கு சாப்பாடு போடுற வேலை தினமும் இருக்குது உங்களுக்கு. நீ கேட்ட வார்த்தையில் அப்படி விட்டுட்டு போயிடாதீங்க.
யார் யாரெல்லாம் கேட்ட வசனத்தை தியானம் பண்ணுறீங்களோ, உங்கள் ஆத்மாவை நல்லா சாப்பாடு போடுறீங்களா, போஷிக்கிறீங்கன்னு அர்த்தம். போஷிக்க உங்கள் ஆத்மா நல்லா கொழுமையான பதார்த்தங்களால் நிரப்பப்பட்டது போல் நிரப்பப்படும், வாழும். உங்கள் ஆத்மா வாழ்ந்தால் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, ஒரு குறைவை நீங்கள் பார்க்க முடியாது. அன்றைக்கு நேரத்தில் பார்க்க சில காரியத்தில் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஆமாம் கிடச்சி, ஆனால் அதுக்கு சில நிபந்தனைகளை வச்சுக்க. உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலையும் வாழ. அப்போ நம்ம எல்லாவற்றிலும் வாழணும்னா அதுக்கு தேவன் ஒரு படியை வச்சு, ஒரு விதியை வச்சுருக்கிறார், ஒரு லா வச்சுருக்கிறார். என்ன? உன் ஆத்மா வாழ்கிறது போல. நம்ம வந்து எல்லாவற்றிலும் வாழணுன்ற நம்ம ஆசைப்படுறோம், ரைட், தப்பு கிடையாது. ஆனால் எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் முதல்ல உங்கள் மனதில் வாழுங்கள். மனதில் தரித்திரத்தை கொண்டு வர வேண்டாம். மனதில் முதலாவது தேவனை குறித்த நல்ல எண்ணங்களால் நிரப்புங்க. சில இடத்துல பாருங்கள், சபையில் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கண்டினியூவாக போதிக்கும். ஏன் போதிக்கணும் தெரியுங்களா? அந்த மனம் அதை குறித்து நினைக்கணும், யோசிக்கணும், அதையே திங்க் பண்ணணும். இன்னும் அதில் எவ்வளோ இருக்குது என்பது அந்த மனதில் கொண்டு போய் வைக்கிறோம். வைக்க தான் அது வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஏதோ ஒரு காரியம் சொல்லிட்டு அடுத்த வாரம் மறந்து போகிற ஒரு ஆளை திரும்ப சொல்ல அது பசுமரத்தாணி போல் உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய மனதிலே கொண்டு போய் அது பதிய ஆரம்பிச்சிடும். ஆமென். அதுதான் உள்ளே பண்ணுவேன். ஆத்மாவா, நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில், உங்கள் மனதை பொறுத்து. உங்கள் மனம் ஆண்டால் நீங்கள் ஆள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, எனக்கு கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான் என்று நாங்கள் பார்த்தோமே கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, எங்களுடைய எதிர்காலம் எங்கள் மனதிலே வைத்திருக்கிறீர். எங்கள் ஆத்மா வாழ்கிறது போல நாங்கள் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து நாங்கள் சுகமாக இருக்க முடியும் என்பதை எங்களை போதித்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தர் தான் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு என்ன வாக்கை கொடுத்தாரோ அதை நிச்சயம் என் வாழ்விலே நிறைவேற்றுவார். அவர் பொய்யுரையாத தேவன், அவர் உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்பதை நான் முழு நிச்சயமாய் நம்பி என் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். நான் என் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன், நன்றாக இருப்பேன், சுகித்திருப்பேன். எல்லாரும் கரங்களை திருக்கி வாழ்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். என்று எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நல்வாழ்விலே எங்களை விட அதிக அக்கறை உள்ள தேவன் நீர் ஆண்டவரே. நாங்கள் நன்றாக இருப்பது என்று நாங்கள் விரும்புவதை விட எங்களை காட்டில் நீர் அதிகமாக விரும்புகிறீர் கர்த்தாவே. அதற்காகவே எங்கள் மீது அக்கறை கொண்டு இந்த வார்த்தைகள் இன்றைக்கு எங்களுக்கு போதித்தபடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் இரவும் பகலும் இதே நினைக்கும்படிக்கு எங்களுக்கு இன்றைக்கு அறிவுறுத்தினபடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு எங்களை பொறுத்து இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம். அன்றைக்கு நேரத்தில் நாங்கள் உங்களை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவரே, ஏன் கர்த்தர் இப்படி பண்ணுறார், ஏன் கர்த்தர் அப்படி செய்கிறார், என் வாழ்க்கை ஏன் இப்படி கர்த்தர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாருன்னு நாங்கள் உங்களை பார்த்து குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவரே, கடைசியில் பார்த்தா பிரச்சனை உங்கள்கிட்ட இல்லை, எங்கள்கிட்ட இருக்கிறது. எங்கள் மனம் வாழாமல் விட்டு விட்டோம். எங்கள் மனதை இந்த உலகம் சொல்கிற மாதிரி, எங்கள் நண்பர்கள் சொல்கிற மாதிரி, எங்கள் உறவினர்கள் சொல்கிற மாதிரி எங்கள் மனதை நாங்கள் அப்படி கொண்டு போயிட்டோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். இனிமேல் அப்படி இல்லாமல் ஆண்டவரே, எப்படி ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் உம்மை நம்பினாரோ, அதே போல் நீரும் எங்களுக்காக கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தின் மீதும் ஆண்டவரே அதே போல் நாங்களும் நம்பிக்கை வைக்கிறோம், விசுவாசத்தை வைக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு என்னென்னலாம் வாக்குத்தத்தம் கொடுத்தீரோ அதெல்லாம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாங்களும் இன்றைக்கு விசுவாசிக்கிறோம்.
அதையே தொடர்ந்து பிடித்துக் கொள்கிறோம். அதையே நாங்கள் இரவும் பகலும் தியானமாக இருந்து இந்த பூமியிலே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருப்போம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள், பொருளாதாரங்கள், பிள்ளைகளுடைய வாழ்வு, குடும்ப வாழ்வு, சமுதாய வாழ்விலே, வியாபார வாழ்விலே நம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே நல்ல விதத்தில் வாழட்டும், முன்னேற்ற பாதையில் போகட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.